புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையானது, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சபையார் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினால் நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். இந்த ஆண்டினுடைய காரியம் மேன்மையான ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த வார்த்தை மகா மேன்மை. சொல்லுங்க பார்க்கலாம். மகா மேன்மை. இது சாதாரணமான வார்த்தை அல்ல, மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் மகா மேன்மையான ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தை இது சாதாரணமானது அல்ல. இந்த வார்த்தை வானமும் ஒழிஞ்சு போயிடலாம், பூமியும் ஒழிஞ்சு போயிடலாம், ஆனா இந்த வார்த்தையை ஒழிக்கவே ஒருவரால முடியாது. ஹல்லேலூயா. இது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஆமென். இந்த வருஷம் மேன்மையான ஆண்டு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? அதுல 3 வார்த்தைகள் என் மனதை தொட்டது. முதல் நாள்ல முதல் பிரசங்கம் உங்களுக்கு எப்பவுமே மறக்கக்கூடாது. ஏன்னா இது மேன்மையின் ஆண்டு. இதில் 3 விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. முதல்ல கிருபை. ஆமென். உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் இருக்கிறது. 2வது மகா மேன்மையாக ஆண்டவர் வைக்க போகிறார். கிருபை இல்லாமல் மேன்மை வராது, மேன்மை இல்லாமல் ஐஸ்வர்யமும் வராது. இது 3 ஒன்று 3. இதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த மேன்மையை அடைவீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எந்த கிருபை உங்களை தாங்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. கண்கள் இருந்தும் பல பேர் குருடராக தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது, ஆனால் அது ஆசீர்வாதம் அல்ல. நம்ம நல்லா வாழ்கிற மாதிரி தெரியும், நிறைய பேர் நம்ம கூட இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம தனிமையாக்கப்படுகிற நாள் வரும். அப்போ கர்த்தருடைய கிருபை தான் உங்களை தாங்கும், மேன்மை தான் உங்களை உயர்த்தும். 3வது ஐஸ்வர்யம்.